students, welcome to RK Maths channel. So நமக்கு 10th classல வந்து first chapter relations and functions ஓகேங்களா. ஸோ அதில் வந்து exercise 1.1ல வந்து இப்போ வந்து ப்ராப்ளம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ராப்ளம் நம்பர் 6 வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸசைஸ் 1.1ல் ப்ராப்ளம் நம்பர் 6ல் ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது, ப்ராப்ளம் நம்பர் 7ல் ஒரு 2 கொஷின்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ரோமன்லேருந்து நமக்கு 5 மார்க்ஸ் வரை சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் இது சொல்லிகிட்டே இருக்க திருப்பி இது நல்லா கேளுங்க. ஸோ இது இந்த ப்ராப்ளம் நம்பர் 7 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ செட், பி செட், சி செட் 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் மூணுமே வந்து செட்னா நமக்கு எப்படி இருக்கணும், எலிமெண்ட்ஸ் இருக்கணும். நம்ம எலிமெண்ட்ஸ் ஒன்றுமே கொடுக்கலாம். டேரெக்டாக என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா டேரெக்டாக வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போது ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த செட் ஆஃப் all natural numbers less than 8. natural numbers less than 8 நமக்கு natural numbers என்ன தெரியும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தேன் 8னா 8 வரை முன்னாடி வரைக்கும். அப்போ என்ன ஆகும், 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ 1லேருந்து 7 வரைக்கும். அப்போ இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் பி என்ற செட் என்ன கொடுத்துருக்குங்க, த செட் ஆஃப் ஆல் prime numbers less than 8. prime numbers less than 8 இருக்கணும். prime numbers நமக்கு தெரியும். what are the prime numbers ன்னா 2 3 5 7. நெக்ஸ்ட் prime number வந்து 11 ஆகிடும். 11னா நமக்கு less than 8 இருந்தாலும் சொல்லியிருக்கேன், கண்டிஷன் கொடுத்துருக்காரு. அப்போ 2 3 5 7 மட்டும்தான் ஓகேவா. நெக்ஸ்ட் த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸில் ஈவன், இப்போ ஆல்ரெடி ப்ரைம் இதெல்லாம் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் தானே. நீங்கள் ஒரு 1000 ப்ரைம் நம்பர்ஸோடு எழுதுங்க, அதில் இருக்கிற ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் என்னென்னா வெறும் 2 மட்டும்தான். ஸோ ஈவன் ப்ரைம் நம்பர் வெறும் 2 மட்டும்தான். மிச்சம் எல்லா ப்ரைம் நம்பர்ஸே எல்லாமே ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு சி என்ற செட்டு வந்து வெறும் 2 மட்டும்தான். ஸோ மூணுமே, ஸோ ஏ செட், பி செட், சி செட்டு மூணுமே தெரிஞ்சிச்சோமா. இப்போது இது பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் b minus c is equal to a cross b minus a cross c. நமக்கு ஆல்ரெடி கிராஸ் ப்ராடக்ட் மெயினாக இப்போ 10th கிளாஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து கிராஸ் ப்ராடக்ட் தான். ஆனால் இந்த மைனஸ் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் பார்த்துருப்போம், யூனியன், இன்டர்செக்ஷன், இது எல்லாமே நமக்கு வந்து 9th கற்றுருப்போம் ஓகே, வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம் ஓகேவா. ஸோ யூனியன்னா கம்பைன் பண்ணி எழுதுறது, இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட்ஸாக எழுதுவோம். அந்த மைனஸ்ன்றது என்ன, இப்போ பி மைனஸ் சின்னா பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து சியில் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிற எலிமெண்ட் மட்டும் தான் நம்ம எடுத்துவாங்க. இது பாருங்கள் உங்களுக்கு புரியுங்க. ஸோ இது எல்ஹெச்எஸ்ன்னா இதுதான் ஏ கிராஸ் பி மைனஸ் சி. என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பண்ணுமா, பி மைனஸ்னா கன்ஃபியூஷன் வேணாம், எதுக்கு ப்ராக்கெட் இருக்கோ அது ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அப்போ எதுக்கு ப்ராக்கெட் இருக்கானா இங்கே பி மைனஸ் சி இருக்குது, அப்போ ஃபஸ்ட்டு பி மைனஸ் சி பண்ணலாம், பி மைனஸ் சி. ஸோ பி மைனஸ் சி, பி வாட் இஸ் த பி எலிமெண்ட், பி செட் 2 3 5 7, 2 3 5 7 மைனஸ் சி செட் என்ன இருக்குது வெறும் 2 மட்டும்தான் ஓகேவா. அப்போது இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், மைனஸ்னு என்ன சொல்லியிருக்கேன், இந்த பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து சியில் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் 2 பியில் இருக்கானா சியில் இருக்குது, அப்போ அதை இது வந்து எழுதக்கூடாது. அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள் 3 பியில் இருக்கானா சியில் இல்லை, அப்போ அதை எழுதணும். ஸோ 3 5 7. அப்போது இதுதான் பி மைனஸ் சியோட ஆன்சர் என்னென்னா 3 5 7. அப்போ எல்ஹெச்எஸ்ல பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஆன்சர் என்ன பண்ணணும், ஏவோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஏவோட கிராஸ் ப்ராடக்ட் பாருங்க, ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஸோ ஏ செட் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 1 to 7 வரைக்கும், 1 2 3 4 5 6 7. கிராஸ் ப்ராடக்ட் பி மைனஸ் சி, பி மைனஸ் சி என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3 5 7 ஓகேவா. புரியுதுங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ என்னென்னா இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம 9th வந்து யூனியன், இன்டர்செக்ஷன் அது நார்மல், அது கம்பைன் பண்ணுறது, சேர்த்து இது எல்லாமே பார்த்துருப்போம் நம்ம. இப்போ இங்கே கிராஸ் ப்ராடக்ட் 10th என்னென்னா கிராஸ் ப்ராடக்ட் என்ன ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இங்கே 2 செட்ஸ் இருக்கும், ஏ செட்
பி செட் நினைக்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸோட ஆர்டர் பேஸ் எழுதுறது தான் கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? எப்படின்னா பாருங்கள், செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குங்க, 1 இருக்குது. ஆனால் இதில் 3 5 7 அப்போது ஆர்டர் பேஸ் 1, 3 1, 5 1, 7. ஓகேவா? 1ஓட இந்த 3 எழுதிட்டோமா, 3 5 7. நெக்ஸ்ட் என்ன 1 முடிஞ்சு, நெக்ஸ்ட் என்ன இருக்குது 2. அப்போ என்ன எழுதணும் 2, 3 2, 5 2, 7. ஸோ அதே மாதிரி 3 3, 3 3, 5 3, 7. Like that 4, 3 4, 5 4, 7. Next 5 5, 3 5, 5 5, 7. Next 6, 3 6, 5 6, 7. Next 7 7. So 7, 3 7, 5 7, 7. ஸோ இதுதான் கிராஸ் ப்ராடக்ட். இங்கே எத்தனை எலிமெண்ட் 1 2 3 4 5 6 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் 3 எலிமெண்ட்ஸ் 7 3s are 21 எலிமெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கணும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஸோ கரெக்ட் தான். அப்போ இதுதான் எல்ஹெச் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆர்ஹெச்எஸ் என்னென்னா இதுதான் ஆர்ஹெச்எஸ். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு என்னென்னா சப்ட்ராக்ஷன் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஸை நீங்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் இருக்கணும் இதில் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி என்ன கொடுத்துருக்கு, ஏ என்ன 1 2 3 4 5 6 7 கிராஸ் ப்ராடக்ட் பி. பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 3 5 7. ஓகேவா? ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னா சேம் இங்கே பண்ணோம் இல்லையா, சேம் அதே தான் இப்போ பண்ணோம். என்னென்னா 1ல் இந்த 4 எலிமெண்ட்ஸ் எழுதணும், 2ல் எழுதணும், 3 4 5 6 எல்லா எலிமெண்ட்டோடு இந்த எல்லா எலிமெண்ட்டையும் ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். சரியா? அப்போ என்ன ஆகும்னா 1, 2 1, 3 1, 5 1, 7. நெக்ஸ்ட் 1ல் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 2ல் 2, 2 2, 3 2, 5 2, 7. நெக்ஸ்ட் 3ல் 3, 2 3, 3 3, 5 3, 7. நெக்ஸ்ட் 4ல் 4, 2 4, 3 4, 5 4, 7. Next 5, 2 5, 3 5, 5 5, 7. Next 6ல் 6, 2 6, 3 6, 5 and 6, 7. Next last 7ல் 7, 2 7, 3 7, 5 7, 7. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏ கிராஸ் பி ஆன பிறகு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் சி. ஸோ ஏ என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும், 1 2 3 4 5 6 7 கிராஸ் ப்ராடக்ட் சி. சி என்ன ஒரே எலிமெண்ட் தான் இருக்குங்க, என்னது 2. அப்போது இதுக்கு ரெண்டுமே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னா ஓகே ஏ கிராஸ் சி என்ன ஏ செட்டு சி செட். ஓகேவா? அப்போது ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே சியில் அது இருக்க எலிமெண்ட்ஸை ஆர்டர் பேஸாக எழுதணும். பாருங்கள் இங்கே ஆல்ரெடி மிஸ்டேக் ஆகிடுச்சு, மேலே எழுதுல பாருங்கள் 1, 2. நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 தானே, அப்போது 2, 2. நெக்ஸ்ட் 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. ஸோ அவ்வளோதான்.
ஓகேவா? ஸோ அப்போது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு இது என்ன பண்ணும் கொஷனில் மைனஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணும். அப்போது ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் ஏ கிராஸ் சி. ஸோ இது ரெண்டுத்தையும் இங்கே எழுதிட்டு பண்ணணும். இங்கே பிளேஸுக்கு இல்லைன்றதை நான் டைரெக்டாக பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் இதில் இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது. ஓகேவா? பாருங்கள் 1,2 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ வருமானா வராது. அப்போ என்ன வரும் 1,3. ஸோ 1,5 இல்லை. அப்போ 1, ஸோ இல்லைனா இது ரெண்டுமே கம்பேர் பண்ணுங்கள், இருக்கிறத அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 1,2 கேன்சல், 2,2 இருக்கா இதில் 2,2. ஸோ 2,2 கேன்சல். நெக்ஸ்ட் 3,2 3,2 கேன்சல், 4,2 4,2 5,2 6,2 7,2 இது எல்லாமே கேன்சல். மிச்சம் இருக்கிறது எல்லாமே எழுதுனீங்கன்னா 1,3 1,5 1,7. நெக்ஸ்ட் அதே விதமாக 2,3 2,5 2,7. நெக்ஸ்ட் 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. ஸோ இதெல்லாம் இதில் இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ண இங்கே இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே நான் கேன்சல் பண்ணிவிட்டேன், ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டேன். அப்போ இதுதான் ஆன்சர் ஈக்குவேஷன் நம்பர் டு RHS. இப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணாங்க பாருங்கள். 1,3 1,5 1,7 2,3 2,5 ரெண்டுமே நீங்கள் கட்டாக பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ அதுலேருந்து என்ன பண்ணலாம், LHS இஸ் ஈக்குவல் டு RHSன்ட்டு சொல்லலாம். என்னென்னா A கிராஸ் B minus C is equal to A cross B minus A cross C. ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது மோஸ்ட்லி என்னென்னா நமக்கு ஆல்ரெடி நடந்திருக்கு, ரிவிஷன்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு, ஆஃப் இயர்லி குவார்டர்லி நடந்திருக்கு. இந்த மாடல் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக ஒரு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் மெயினாக அந்த ப்ராப்ளம் நம்பர் 6 ப்ராப்ளம் நம்பர் எக்ஸசைஸ் 1.1ல் ப்ராப்ளம் நம்பர் 6 7 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக ஒரு 5 மார்க் வந்து விடக்கூடாது நம்ம. ஓகேவா? தேங்க்யூ. Subscribe for new videos.